ஹலோ எவ்ரி ஒன், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நான் காலை சாப்பாடு குரக்கன் ரொட்டி செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான சாமான் எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கோ, குரக்கன் மாவு 2 கப்பு, கொஞ்சம் நெய், கொஞ்சம் தேங்காய் பூ, கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, வாழைப்பழம் இதெல்லாம் போட்டு இந்த கப்பால் 2 கப்பு. இதில் ஒரு 5 தேக்கரண்டி நாட்டு சர்க்கரை, இது ஒரு கொஞ்சமாக தேங்காய்ப்பு பேனுங்க, 2 மேசக்கரண்டி தேங்காய்ப்பு, 1 மேசக்கரண்டி நெய், ஒரு கனிஞ்ச வாழைப்பழத்தை பிச்சு வச்சுருக்கிறேன். எல்லாம் போட்டு குழைச்சி எப்படி சுடுவோம்ண்டு பார்ப்போம். பேருங்கோ, ஒரு பாத்திரத்தில் குரக்கன்மா போட்டுட்டேன், கொஞ்சமாக தேங்காய்ப்பு போடுவேன், வாழைப்பழம், இது சர்க்கரை எல்லாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு குழைச்சிட்டு காட்டுறேன். ஒரு பிஞ்ச் உப்பும் போட்டேன். நான் போட்டு நல்லா முதல் மிக்ஸ் பண்ணுவோம். எல்லாத்தையும் எல்லாம் போட்டுட்டேன். இப்போ காட்டின பொருட்கள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இளம் சூட்டு தண்ணி விட்டு குழைக்க போகிறேன். தண்ணி விட்டு நான் இளம் சூட்டு தண்ணி, கை பொறுக்கக்கூடிய அந்த இளம் சூட்டு தண்ணியில் தான் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குழைக்க வேணும். குழைச்சி இந்த பதத்துக்கு எடுத்துட்டேன். ஓகே, இதை இனி உருட்டி தட்டிட்டு சுட போகிறேன். இப்போ சுடைக்கையும் நான் காட்டுறேன். பாருங்கோ, நான் உருட்டி எல்லாம் வச்சுருக்கிறேன். 1 2 3 4 5 6 7 உருண்டை உருட்டி வச்சுருக்கிறேன். இப்போ சட்டியை சூடாக்க வச்சுருக்கிறேன். இதுக்குள்ளே கொஞ்சமாக நெய் மேலால் தரவங்கோ, கணக்க விட வேண்டாம். மேலால் சும்மா தடவிட்டு அடுப்பை கை வீட்டில் வைக்காதீங்கோ. அப்படியே தட்டி வெளியே வச்சு தட்டலாம். அவ்வளவு சுடாது கையில். அப்புறம் அடுத்த வளம் திருப்பக்குள்ள நம்மளுக்கு சுடும். இது இப்படித்தான் சுட்டு எடுக்கிறது. நான் சுட்டுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கோ, மற்ற வளம் திருப்பி விட்டுட்டேன். திருப்பினதுக்கு மேலால் ஒரு நெய்யை சாடையாக இப்படி கொஞ்சமாக கணக்க போடாதீங்கோ. கொஞ்சமாக மேலால் எல்லாத்துக்கும் தேய்ச்சி விடுவோம். ஏற்கனவே நாங்கள் ஒரு மேசக்கரண்டி அளவு நான் ஏற்கனவே உள்ளுக்குள்ளே போட்டோம். குழைச்சினு தானே உங்களை காட்டி நான் எடுத்து வச்சது. இது மேலால் தடவி இப்படி 2 பக்கம் மாறி விடுங்கோ. இது முதல் பக்கம் பார்த்தீங்களோ எப்படி இருக்கிறது. இப்போ முன்னு போட்டது நல்லா ரெண்டிட்டுது. இப்போ மற்ற பழம் திருப்பி போடுவோம். இந்த பக்கம் பூகையில் நல்ல பூகட்டம். ஒரு பக்கம் போயிட்டு இன்னொரு பக்கம் போகணும். நல்லா பூகட்டம். ஒரு 5-10 நிமிஷம் ஆகும். இப்போ நாங்கள் பார்ப்போம். 2 பக்கம் அப்படி பூகி இருக்குது. பாருங்க, நல்லா பூகி வந்திருக்குது. சரியோ, இது கொஞ்சம் கூட பூகிட்டுது. இதை முதல்ல எடுப்போம். அப்படித்தான் சுட்டு சாப்பிட்றேன்.